குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவாளின் அனுக்கிரகத்தை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பெரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இன்றைய நம் அனுஷநாயகன் பகுதியில் மிகவும் அண்மை காலத்தில் நடந்த 2 அற்புதங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோசாலையை அவ்வளவு அழகாக பராமரித்து தினமும் அவ்வளவு நீட்டாக அவ்வளவு பிரயத்தனங்கள் எடுத்து ஒவ்வொரு மாடையும் தன்னுடைய குழந்தை போல பாதுகாக்கிற ஷியாம் சுந்தர் அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதமான மகாபிரியவானுடைய அனுக்கிரக சம்பவம். மகாபிரியவானுடைய அருளால் தான் அவர் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வரச்ச ஒரு பசு வாங்கி அதை பராமரிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அவர் போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள ஒரு பசு அவருக்கு தானமாக கிடைச்சது. அதற்கப்புறமா அதை சிரதையாக பார்த்துக்கிட்டதுனால அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 40 பசுமாடுகளுக்கு மேலே இந்த கோசாலையில் இருக்குது. அதை தன்னுடைய சீரிய முயற்சியில் நன்கொடையை எதிர்பார்க்காம அவருடைய சொந்த வருமானத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி அவ்வளவு விஷயங்களை பார்த்து அந்த மாடுகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த கோசாலையில் பசுமாட்டில் கறக்கிற பாலை விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்து அதை சிவன் கோவிலுக்கும் காமாட்சி கோயிலுக்கும் வேத பாடசாலைக்கும் மட்டுமே வியாபார நோக்கம் இல்லாமல் தந்துட்டு வர்றார். அப்படி அவர் இருந்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பெரியவா அவருடைய கனவுல வந்தார். கனவுல அவர் வீட்டு முன்னாடி திடீர்னு நிற்கிறார். பெரியவா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு காண்பிக்கிறார். பெரியவாளை வரவேற்கிறார். பெரியவா உள்ள வந்த உடனே ஒரு டம்ளர் பால் கொடு அப்படின்னு கேட்குறார். உடனே அவங்க மனைவி உள்ள போயிட்டு பாலை உடனே எடுத்துட்டு வராங்க. இவர் அவர் கையால் வாங்கி பெரியவாளுக்கு தரார். பெரியவா அதை பொறுமையா குடிச்சிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கையை உயர்த்துறார். கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதாவது பெரியவா மனப்பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு வார்த்தை நீங்கள் க்ஷேமமாக இருங்கோ அப்படிங்கிறது தான். அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள வாழ்த்திட்டு பெரியவா அங்கேருந்து கிளம்புறார். இந்த விஷயத்த அவர் தூங்கி எழுந்த உடனே தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்கிறதுக்கு தயக்கம். பெரியவா தன்கிட்ட பால் வாங்கி குடித்தார் அப்படின்னு சொன்னால் பெரியவா மேலே இருக்கிற அதீத பக்தி அல்லது பெரியவா மேலே இருக்கிற அந்த உணர்வு தான் கனவாக வெளிப்பட்டிருக்கும். இவர் ஓவராக சொல்கிறார் அப்படின்னு கூட அவங்க மனைவி நினச்சிக்குவாங்க அப்படின்னு மனைவிட்ட கூட சரியாக அதை சொல்லலை. பெரியவா கனவுல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதற்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் கனவுல கூட பெரியவா வரவே இல்லை. ஆனால் அவருக்கு அவ்வளோ அனுக்கிரகம் பண்ணியிருக்காரே அப்படின்னு நான் அவரை சேவித்தேன். ஏன்னா பெரியவா ஒருத்தருடைய கனவுல வந்தால் எவ்வளோ அற்புதமான விஷயமா இருக்கும். பெரியவாவுக்கு உகந்த சிஷியனா பெரியவாளை பின்பற்றுற ஒரு டிவோட்டியா இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தில் தானே பெரியவா கனவுல ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரெண்டை நாம் பக்கத்தில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? என்கிட்ட சொன்ன அதே நாள் அவருக்கு இன்னொரு நண்பர் கால் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு பெரியவா கனவுல வந்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இவர் பெரியவா கனவுல வந்தார்னு சொன்ன உடனே இவருக்கு வந்த கனவை இவர் சொல்லணும்னு முற்படுறார். அதற்கு முன்னாடியே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவா என் கனவுல இப்போ தான் ஷியாம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். அதாவது பெரியவா தான் தேர்ந்தெடுத்து தனக்கு பிடிச்ச ஒரு பக்தருக்கு இப்படி ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார். அதை தான் பண்ணேன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த அதுக்கப்புறமா பண்ணுவார். அப்புறமா நமக்கு புரியும் இதை பெரியவா தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு. இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு கண் முன்னாடியே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்னா எவ்வளவு மெய்சிலிருக்கிற விஷயமா இருக்கும். இதே மாதிரி நமது பிருந்தாவனம் ட்ரஸ்ட்டுக்கு தொடர்ந்து பல கைங்கரியங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு பிரசாதம், பெரியவானுடைய படங்கள் இதெல்லாமே நாம் அப்பப்போ அனுப்பி தருவோம். கேலண்டர்ஸ் இதெல்லாமே அனுப்பி தருவோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
அவங்களுக்கு என்னன்னா என்ன கைங்கரியம் பண்ணாலும், என்ன கைங்கரியத்துக்கான ஒரு நன்கொடையா ஏதாவது தந்தாலும் அவங்களுக்கு மடத்திலிருந்து பெரியவா பிரசாதமா ஒரு கல்கண்டும் குங்குமமும் வேணும். அதை அனுப்பி தந்தா அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அது அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கிடைக்கலன்னா கோபப்படுவாங்க. அதுவும் அன்பான கோபமாக தான் இருக்கும். எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு பெரியவா என் ஆத்துக்கு வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அன்பா கேட்பாங்க. பெரியவா மேல அவ்வளவு அதீத பக்தி அவங்களுக்கு. அவங்க தன்னுடைய உறவினர்களுக்காகவும் நிறைய ப்ரேயர் பண்ணிக்குவாங்க. அதாவது தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை வச்சுக்கோங்க, அல்லது தன் மகளுக்கு இந்த மாதிரி நடக்கணும், தன் மகனுக்கு இந்த மாதிரி நடக்கணும், தனக்கு உடம்பு சரியில்லை, இப்படி நிறைய பிரார்த்தனைகளுக்காகவும் பெரியவா கிட்ட வேண்டிக்க சொல்லுவாங்க, கூட்டு பிரார்த்தனையா. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க ரிலேட்டிவ் பொண்ணு ஒன்று கர்ப்பமா இருந்தா, அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டாங்க. அந்த பிரார்த்தனைய நாம பெரியவா கிட்ட கூட்டு பிரார்த்தனையா வச்சுட்டு அதற்கான பிரசாதத்தை அனுப்பி தரதா சொல்லியிருந்தோம். ஆனா அந்த பிரசாதம் நாங்க சரியான டைமுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஆனா அவங்க கைக்கு போய் கிடைக்கல. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பெண்மணியுடைய அட்ரஸ் அனுப்பி அவங்களுக்கு நேரடியாக அனுப்பிச்சிருங்க, அவங்க கையில் நேரடியாக பெரியவா பிரசாதம் கிடைச்சா பெரியவா நேரடியாகவே அனுக்கிரகம் பண்ண மாதிரி இருக்கும், சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்ரஸை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த அட்ரஸுக்கு சரியாக அந்த பிரசாதம் சரியான டைமுக்கு போய் சேரலை. நாங்கள் அனுப்பி 2-3 நாள் கழித்து இந்த அம்மா கால் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் போய் சேரலை, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அதை ட்ராக் பண்ணி அது போகுதா அல்லது எங்காவது ஸ்டக்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக எடுத்து இது பண்ணோம். அது கொரியர் அந்த அவுட் ஸ்டேஷனில் ஸ்ட்ரக்காகி இருந்தது. அது ஒரு சின்ன பார்சல் அப்படிங்கிறதுனால அதை அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருந்தோம். நாங்கள் சொன்ன அதே நாள் அந்த கொரியர் பாய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த கொரியரை அந்த பெண்மணிக்கு கொடுக்குறா. அதாவது கர்ப்பிணியான அந்த பெண்மணிக்கு அந்த பிரசாதத்தில் பெரியவா படத்தை பார்த்துட்டு பெரியவானுடைய கல்கண்டை எடுத்து சாப்பிட்டு அந்த குங்குமத்தை ரொம்ப பக்திபூர்வமாக தன்னுடைய நெத்தியில் அந்த அம்மா வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் வழி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. எவ்வளவு அற்புதமான விஷயம்! பெரியவா எந்த நேரத்தில் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் கரெக்டாக போயிட்டு சேர்ந்துருக்கிறதா தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணியோட கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர், யாருக்குமே ஆண் குழந்தை இல்லை. அதாவது அவங்களுடைய வம்சாவளியை சொல்கிற மாதிரி ஆண் வாரிசே இல்லை. இந்த பெண்மணிக்கு தான் முதல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அன்னைக்கு சரியா பெரியவானுடைய நட்சத்திரமான அனுஷம். இதுவும் அற்புதமான விஷயம். பெரியவா தான் அனுக்கிரகம் பண்றோம் அப்படிங்கிறத இது மாதிரி நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். இது மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் நாம் தொகுத்து வீடியோவா கருணைக்கடல் அப்படிங்கிற தொடரா பெரியவானுடைய 100 வருட கால ஆன்மீக வாழ்க்கைய சரித்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற மிகப்பெரிய கைங்கரியத்தை நாம இப்போ முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி இப்படி 6 மொழிகள்ல நாம இதை உருவாக்கிட்டு வரோம். இதற்கான பொருட்செலவு மிக பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதனால மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்த 36,393 நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த பெரிய கைங்கரியத்தை நடத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய சங்கல்பம். இதுல நிறைய அன்பர்கள் இணைஞ்சு அவங்களுடைய ஆதரவை தந்திருக்காங்க. நீங்களும் ஒரு பக்தி எண்ணா இந்த கைங்கரியத்துல இணைஞ்சு மகா பெரியவானுடைய அற்புதமான வாழ்க்கையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற இந்த நிகழ்வுக்கு உறுதுணையா இருப்பீங்கன்னு மகா பெரியவா பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறோம். இது மாதிரியான அற்புத அனுபவங்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னா பிருந்தாவனம் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.